நூல்ல மொத்தம் 29 கட்டுரைகள் உள்ளன. நான் வேகமாக அவற்றை வாசித்து விடுகிறேன். முதல் கட்டுரை நமது நெல்லை மாவட்ட கட்சியினுடைய செயலாளர் காசி விஸ்வநாதன், கலைக்காக வாழ்ந்தவர் கைலாசமூர்த்தி. அடுத்து அந்த அஞ்சிறை தும்பி எத்தனை கலை வடிவங்களை மன்றத்திற்கு கொண்டு சேர்த்தது செந்தி நடராஜன். அடுத்தது தமிழ்நாடு கல்வியளிக்க பெருமன்றத்தினுடைய மாநில தலைவர் அருமை அண்ணன் சொக்கலிங்கம் கட்டுரை கைலாசமூர்த்தி என்னும் குழந்தை. அடுத்ததாக நமது இப்பொழுது தாம்பரத்தில் எல்ஐசியினுடைய பயிற்சி கல்லூரியினுடைய முதல்வராக ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய முன்னாள் கல்வியளிக்க பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளராக இருந்த எஸ் சங்கரநாராயணனுடைய மக்கள் மாமணி கைலாசமூர்த்தி என்ற கட்டுரை. அதையடுத்து பதிப்பாசிரியர் கணவன் சுப்பிரமணியத்தினுடைய நம் போர் இன்றும் முடியவில்லை. பின் பொன்னியிலன் கலைஞனும் சமூக இயக்கமும். மு ராமசுவாமி ஏற்ற தருணம் அறிந்து நாட்டை இடது பக்கம் திருப்பலாம். சோ தர்மன் சலங்கை கெச்சமும் ஜால்ரா சத்தமும். எஸ் தோத்தாத்ரி கைலாசமூர்த்தியும் இசையும். டி எம் மூர்த்தி களம் கண்ட நாயகன். நா ராமச்சந்திரன் மக்கள் கலைஞர். நமது பொதுச் செயலாளர் இரா காமராசனுடைய கலைஞர்களின் கலைஞர். ஆக்கா பெருமாள் பேரம் பேசாத கலைஞர். வி பிரிட்டோ சேசே கலைமாமணி கைலாசமூர்த்தியின் பன்முக ஆளுமைகள். ஜி சத்யபாலன் மக்கள் கலைஞன் கலைமாமணி கைலாசமூர்த்தி. சாதே செல்வராஜ் கலைமாமணி கைலாசமூர்த்தி. கோவில் குணா காலமானார் கலைமாமணி. எஸ் அழமுத்து பாண்டியன் தூத்துக்குடி மாவட்ட பொதுவுடைமை கட்சி செயலாளர். ஆம், அதுதானே உண்மை. ஆரல் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய செயலாளர். ஆரல் வாய்மொழியும் கைலாசமூர்த்தி. பீட்டர் ஆரோக்கியராஜ் கலையும் கலைஞனும் நினைவலைகள். சகா மா சங்கர் கலைமாமணியும் குஜராத் பயணமும். பி அகஸ்டியோ ராஜ் கலையே வாழ்க்கையாக. அமல புஷ்பம் ஐயா பொன் கைலாசமூர்த்தியும் எனது இசை பயணமும். ரா கனவிராமன் பாடி பறந்த கோயில். ரா ஆறுமுகம் பிள்ளைக்கணியமுது. இரா கிருஷ்ணமூர்த்தி ஓ கைலாசமூர்த்தி என்ற கலைஞர். ச அனுசுயா செல்வகுமார் என்ன தவம் செய்தேனோ மாமா என்று அழைக்க. பிரபா ஆவணப்படுத்த வேண்டிய பாடல்கள். ஆகவம் கலைஞத்தினுடைய காலமான கலைஞர். இந்த 29 கட்டுரைகள் அடங்கிய ஒரு அழகிய தொகுப்பாக வந்துள்ளது. சாதாரணமாகவே ஒருவருடைய வாழ்க்கை வரலாறை தொகுத்து சொல்வது மிக மிக எளிது. அதை அது மாதிரி சிறுகதைகளுடைய தொகுப்பும் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு வித்தியாசப்படக்கூடிய சிறுகதைகள். அதே மாதிரி கட்டுரைகளும் அது. ஆனால் ஒரு மனிதனுடைய ஒரு வரலாற்று கலைஞனுடைய அவனுடைய நினைவாக வரக்கூடிய கட்டுரைகளில் கூறுவது குரல் என்று கூட வரும். அதையெல்லாம் கூட பார்த்து மிக திறமையாக இதை வெளிக்கொணர்ந்த பதிப்பாசிரியர்களை நாம் பாராட்டியே தேர வேண்டும். இந்த நூல் முதலில் எட்டயபுரத்தில் வெளியிடப்பட்டது. அதன் பின் சாத்தூரில் நமது மருத்துவர் தோழர் ஆரம் முயற்சியால் SRM கலைக்குழுமம் சார்பில் வெளியிடப்பட்டது. அதில் சிறப்பு என்னவென்றால் அதில் பங்கேற்ற அனைவரும் கலைஞர்களுடைய ஒட்டுமொத்த அஞ்சலியாக அந்த நிகழ்வு இருந்தது. அதற்கு அடுத்து தூத்துக்குடியில் கைலாசமூர்த்தியோடு தொடர்புடைய அனைத்து தோழர்களுடைய முயற்சியால் வெளியிடப்பட்டது இந்த நூல். பிறகு திருச்சியில் செல்வராஜ் அவர்களாலும் நமது தோழர் முன்னாள் மாவட்ட செயலாளர் அவருடைய முயற்சியாலும் நம்முடைய தமிழ்நாடு கல்வியளிக்க பெருமன்றம் கலியமூர்த்தி மாநில துணைத் தலைவர் அவருடைய முயற்சியாலும் அவருடைய மருமகள் அன்சுயா அவர்களுடைய முயற்சியாலும் திருச்சியில் இந்நூல் வெளியிடப்பட்டு அறிமுகம் செய்யப்பட்டது.
அடுத்ததாக வரும் ஜனவரி 14 கார்பாறையில் நூல் வெளியிட்டு அறிமுகம் நடைபெற உள்ளது. அதையடுத்து ஜீவா பிறந்த மண் பூதப்பாண்டியில் நம்முடைய கலையளிக்கப்படும் என்ற தோழர்களும் நம்முடைய மற்ற முற்போக்கு அனைத்து தோழர்களும் சேர்ந்து பூதப்பாண்டி விழாவில் இந்த நூல் அறிமுகம் செய்யப்பட உண்டு. ஒரு ஆதங்கம்தான் சென்னையில் இந்நூலை அறிமுகம் செய்து ஒரு நிகழ்ச்சியாக பொது அரங்கில் செய்யலாமா என்று கனவு சுப்பண்ணியம் தம்பி கேட்டவுடன் அதை செய்ய இயலாமைதான் நமக்கு. ஏன்னா நமக்கே நம்மளுடைய அந்த ஒரு தளம், நம்மளுடைய ஒரு திறமை இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா தென்னகத்துல மிக அதிகம் பரவலாக பேசப்பட்டு அவருடைய வீச்சு அதிகமாக இருந்த காலத்தினாலும் சென்னையில் நம்முடைய கைலாசமூர்த்தி அதிகமாக பரிச்சயம் இல்லாத காரணத்தாலும், மேலும் இந்த கொரோனா காலகட்டத்தில் நேரடியாக நம்ம நூல் வெளியிட முடியாத அந்த ஒரு நிகழ்வில் இந்த ஒரு மெய்நிகர் சந்திப்பில் அதாவது நாம் அந்த நூலை அறிமுகப்படுத்தலாம் என்ற தோழர்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன். அதற்கு பாட்டாளி படிப்பு வட்டத்தையும் தமிழ்நாடு கையளிக்கப்பட்ட சென்னை மாவட்ட தோழர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன். நூலில் முதலில் நமது RNK அவர்களுடைய வாழ்த்துடன் இந்த நூல் ஆரம்பிக்கிறது, தொடங்குகிறது. அதை அடுத்து நமது மாநில பொதுச் செயலாளர் முத்தரசன் தோழர் அவர்களுடைய முன்னுரையுடன் உள்ளது. நமது ஐயா RNK அவர்கள் அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்து ஆரம்ப காலத்தில் பாரதி விழாவில், எட்டயபுரம் பாரதி விழாவில் அவருடைய இலக்கிய நயத்துடன் கைலாசமூர்த்தி சொற்பொழிவாற்றும் அந்த திறமையை பற்றி சொல்லியுள்ளார். அப்புறம் இந்தோ சோவியத் கலாச்சார கழகம், அப்புறம் நமது மறைந்த தோழர் SS தியாகராஜன் அவர்களுடைய தாக்கத்தால் அவர் இஸ்கஸில் பணிபுரிந்த அந்த ஒரு காலகட்டத்தை நினைவு கூர்ந்து, பின் நெல்லை ஆய்வுக்குழு, நமது பேராசிரியர் நாவா அவர்களுடைய நெல்லை ஆய்வுக்குழுவில் இசையை முன்னிறுத்தி செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் நெல்லை ஆய்வுக்குழுவினுடைய ஒரு விளைவினாலும் தாக்கத்தினாலும் அவர் இசையின் பக்கம் தன் பார்வையை திருப்பிவிட்டார். மக்கள் முன்னேற்றத்திற்காக மக்கள் இசையை, கலைகளை வளர்க்க வேண்டும் என்ற இதில் ஒயிலாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம், கும்மியாட்டம், அப்ப சாதி பிரச்சனைகளையும் பெண்கள் பிரச்சனைகளையும் சமீப கால பிரச்சனைகள், நீட்டு, ஸ்டெர்லைட் விவகாரங்களையும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய விழிப்புணர்வு பற்றியும் அநேக போராட்டங்கள் நடத்தியுள்ளார் என்பதை சொல்லி, முத்தாய்ப்பாக கைலாசமூர்த்தியினுடைய வாழ்வே ஒரு வரலாறு என்று RNK மிக அருமையாக சொல்லியுள்ளார். முன்னுரையாக நமது பொதுவுடைமை கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் ஆதங்கப்பட்டிருப்பார். அதாவது இருவிதமான ஆதங்கம். முதல்ல அந்த கொரோனா டயத்துல அவருடைய முகத்தை இறுதியாக பார்க்க முடியவில்லையே என்ற ஒரு ஆதங்கம். அடுத்து இப்போ உள்ள கால சூழ்நிலையில் இன்னும் சில ஆண்டுகள், பல ஆண்டுகள் அவர் நம்மிடம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும், அது இல்லாமல் போய்விட்டதே என்ற ஒரு ஆதங்கம். அந்த ஒரு அற்புத கலைஞன், ஒரு எளிய மனிதன், புன்னகை மன்னன், அவரை மறக்கவே இயலாது என்று சொல்லி, அரசு பணியாளர் சலங்கை கட்டி ஆடுவதை மிக அபூர்வமாக பார்த்த அந்த காலத்திலேயே அவர் வீதிக்கு வந்து மக்களிடம் காலில் சலங்கை கட்டி எந்த விதமான ஒரு கூச்சமோ வெட்கமோ இல்லாமல் அவர் அந்த மக்களிடம் கலையை முன்னெடுத்து சென்றதை தோழர் அதில் நினைவு கூர்ந்து, அவருடைய துணைவியாருடைய பங்களிப்பையும் நாம் மறக்க இயலாது என்றார். அடுத்ததாக நமது முக்கிய பதிப்பாசிரியர் தோழர் தம்பி கனவு சுப்பிரமணியம் மரணமில்லை என்ற இதில் இந்த கட்டுரையில் அவர் சொல்லியிருப்பார்.
நம்ம கணபதி இளங்கோ சொன்ன மாதிரி அவர் கணபதி சுப்பிரமணியம் வந்து வழக்கறிஞர், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய முன்னாள் மாநில குழு உறுப்பினர், இலக்கிய குழுவில் தோழர் செந்தியுடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமும் என்சிபியும் சேர்ந்து ஆண்டுதோறும் நாம் வழங்கும் அந்த பரிசளிப்பு விழாவை திறம்பட செய்து முடித்ததில் பெரும் பங்காற்றியவர். அவர் அவருடைய அந்த அவருடைய முதல் கட்டுரையில் அவர் கைலாசமுத்தினுடைய கடைசி நாள் நிகழ்வுகளை மிக உருக்கமாக சொல்லி முடித்திருப்பார். கட்டுரை தலைப்பு வித்தியாசமாக இருக்கும். அதை முதலில் பார்த்து விடலாம். தமிழகத்தின் மக்தூம் மொஹிதீன். நாங்கள் அனைத்து இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய பிடபிள்யூ முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் இப்தாவும் சேர்ந்து ஹைதராபாத்தில் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு இலக்கிய ஒரு பட்டறை சேர்ந்து ஒரு பயிற்சி முகாம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுவதும் இப்தா தனி, பிடபிள்யூ அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், நாடக மன்றம், இந்திய நாடக மன்றம் தனி. ஆனால் தமிழகத்தில் தான் கலை இலக்கியம் சேர்ந்து நாம் ஜியோனுடைய முயற்சியால் நாம் ஒரு அமைப்பை நாம் பெருமையுடன் நாம் கையில் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அந்த இப்தாவும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சேர்ந்த அந்த பட்டறை எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. மக்தூம் பவனில் முயற்சி தங்க ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த ஹைதராபாத்தில் அந்த நிகழ்வு நடந்தது. அப்பவுமே மக்தூம் பற்றி பொன்னிலன் எங்களுக்கு சொன்னார். அதாவது அவர் வந்து ஒரு பேராசிரியராக இருந்து கல்லூரியில் பணிபுரிந்தவர். ஆனால் மிக சிறந்த முற்போக்கு கவிஞராகவும் இருந்தார். களப்பணியும் மாற்றினார். அரசியல் பணியிலும் ஈடுபட்டார். சிறைக்கு சென்றுள்ளார். ஆயுதம் தாங்கிய அந்த போராட்டம், தெலுங்கானா அந்த பெசன்ஸ் ரிவோல்ட்டில் பங்கு கொண்டவர் மக்தூம் மொஹிதீன். அவர் வந்து 1941-44 2 ஆண்டுகளில் மாதக்கணக்கில் சிறையில் இருந்தவர். அவருடைய இனிமையான பாடல்கள் பல திரைப்படங்களில் வந்துள்ளன. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன், படைப்பாளி, அரசியல் போராளி, மக்கள் கலைஞர். அவருடைய வழித்தோன்றலாக நம்முடைய கைலாசமூர்த்தி திகழ்கிறார். அதாவது அவர் வந்து அரசு பணியாளர், அடுத்து தொழிற்சங்கத்தில் ஈடுபாடு கொண்டவர், அடுத்து அவர் ஒரு கலைஞர், அரசியல் களம். இது அனைத்தும் சேர்ந்த ஒருவரை நாம் காண்பது வந்து கொஞ்சம் அபூர்வமான ஒரு நிகழ்வு தான். நமக்கு தெரியும், அரசு பணியாளர்கள் இருப்பார்கள், அவர்கள் தொழிற்சங்கத்தில் ஈடுபாடு இருக்காது. தொழிற்சங்கத்தில் ஈடுபாடு இருந்தாலும் கூட கலை இலக்கியத்தில் ஈடுபாடு இருக்காது. அதே நீங்க திருப்பி போட்டீங்கன்னா கலை இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் தொழிற்சங்கத்தில் ஒரு ஈடுபாடு இருக்காது, அரசியல் தளத்தில் ஈடுபாடு இருக்காது. சந்தா கொடுத்துருவாங்க. ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு அந்த தொழிற்சங்க மேடைகளில் அதிகமாக தெரியாது, கலை இலக்கிய மேடைகளில் அதிகமாக காணக்கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய கலைமாமணி கைலாசமூர்த்தி அரசு பணியாளர், தொழிற்சங்கவாதி, கலைஞர், அரசியல் பணியிலும் ஈடுபட்டவர். ஆகவேதான் இந்த நூலுக்கு தமிழகத்தின் மக்தூம் கைலாசமூர்த்தி என்ற தலைப்பு. இந்த தலைப்பு தருவதற்கு காரணமாக இருந்தவர் நம்மளுடைய TM மூர்த்தி தோழர் அவர்கள். அவருடைய கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருப்பார், அந்த மாமனிதன் மக்தூமை போல கைலாசமூர்த்தி என்றிருப்பார். அதைத்தான் பதிப்பாசிரியர்கள் வந்து இந்த நூலுக்கு தலைப்பாக வைத்துள்ளார்கள். இனி நாம் நூலுக்குள் செல்லலாம். முதலில் நமது நெல்லை மாவட்ட கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் காசி விஸ்வநாதன் அவர் கைலாசமூர்த்திக்கு
மேடை அமைத்து அவருடைய கலை நிகழ்ச்சிகள் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் கொண்டு வருவதற்கு மேடை அமைத்து கொடுத்தவர். நீண்ட கால அவருடைய நண்பர். சொல்வார், அவருடைய குரு அவருடைய தாய்மாமா கர்ணம் சிவசங்கர பிள்ளை. அதை பற்றி ஒரு ருச்சிகரமான ஒரு தகவல் என்னவென்றால், சிவசங்கர பிள்ளை கர்ணமாக இருந்தாலும் அவர் ஒயிலாட்ட கலைஞர். தாசில்தார் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டயத்துல எங்க கர்ணத்தை காணலன்னா அவரு அங்க ஒயிலாட்டம் ஆடிட்டு இருக்காருன்னு உடனே சஸ்பெண்ட் பண்ணி அவருடைய வேலையை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஓடா அப்படின்ட்டு இவரு தீவிரமாக ஒயிலாட்ட கலையில் ஈடுபட்டு பயிற்சி கொடுக்க ஆரம்பித்து விட்டார். காசி விஸ்வநாதனுடைய சகோதரர் தோழர் எஸ்எஸ்டியினுடைய ஈடுபாட்டால் இஸ்கஸில் நமது கைலாசமூர்த்தி அவர்கள் தொடர்ந்து இயங்கினார். இதற்கு காரணம், ஆரம்பத்தில் அவர் ஒரு காங்கிரஸ்வாதியாக இருந்தார். அது இந்திரா காந்தி, அந்த இந்திரா காங்கிரஸில் மிக மிக ஈர்ப்புடன் செயல்பட்டவர். எஸ்எஸ்டி மூலமாக நெல்லை ஆய்வுக்குழு கூட்டங்களுக்கு வந்தவுடன் நம்முடைய பேராசிரியருடைய வழிகாட்டுதலின்படி அவருடைய நாட்டுப்புற கலையை மூலம் மக்களை எப்படி கொண்டு சேர்ப்பது, முற்போக்கு சிந்தனைகளை எப்படி விதைப்பது, சமூக விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தணும் என்பதை நாவாவிடமிருந்து அவர் வழிகாட்டுதலை பெற்று எஸ்எஸ்டியிலிருந்து வழிகாட்டுதலை பெற்றார் என்பதை நமது காசி விஸ்வநாதன் மிக அருமையாக அந்த கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். பேராசிரியர் 1900 அவர் பிப்ரவரி மாசம் 20வது ஆண்டு மறைந்த போது, 1920ஆம் ஆண்டு மறைந்த போது காசியால தேம்பி காசி அழுகிறார். காசி நான் எல்லாம் ப்ரொஃபஸருடைய வீட்டில் தங்கியிருந்த அந்த மாடியில் தங்கியிருந்த நிகழ்வுகள் எனக்கு நிழலாகிறது. காசி ஒரே அழும்போது கைலாசமூர்த்தியை அவரை தேர்த்தி, ஏன் அழுறீங்க, நம்ம பேராசிரியருக்கு நம்ம செய்ய வேண்டிய பணி மக்களிடம் நம்முடைய நாட்டார் கலைகளை கொண்டு சேர்க்க வேண்டும், அதுதான் நாம் பேராசிரியருக்கு செய்ய வேண்டிய பணி என்று கைலாசமூர்த்தி தேர்த்தினார். இப்போ கைலாசமூர்த்தி மறைந்த பிறகு யார் நம்மை தேர்த்துவது என்று காசி ஆதங்கப்பட்டிருப்பார். அந்த கன்னியாகுமரியில் ஆண்டுதோறும் கோடை முகாம், பயிற்சி முகாம் நடக்கும். அந்த முகாமில் நிலமீட்சி போராட்டம், விவசாய போராட்டம் எல்லாத்தினுடைய தாக்கம் கைலாசமூர்த்தியிடம் ஆழமாக பதிந்தது என்பார். அடுத்த கட்டுரையாக செந்தி நடராஜன் நமது வழிகாட்டி கலையிலக்கிய பெருமன்றத்தினுடைய வழிகாட்டு குழுவில் செந்தி நடராஜன் அவர்கள் குறிப்பாக நாடக கலையை அவர் எப்படி முன்னெடுத்தார் என்பதை சொல்வார். தமிழ்நாட்டில் பாதல் சர்க்காருடைய பாதிப்பு இருந்த காலம், கூத்துப்பற்றை முத்துசாமியினுடைய தொடர்பு ஏற்பட்டு கைலாசமூர்த்தி நாடக கலையில் தேர்ச்சி பெற்றதை அடுக்கடுக்காக சொல்வார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புதிதாக ஒரு நாடக பயிற்சி, அந்த முகாம்ல அந்த நாடக பயிற்சியிலிருந்து ஒத்திகை செந்தி நடராஜன், நம்ம சொக்கலிங்கம், நம்முடைய பழைய தோழர்கள் எல்லாருமே இருக்கும் போதே எல்லாருமே நடிக்க வருவாங்க. அது ஒரு புதிய விதமான ஒரு பயிற்சி பற்றையாக இருக்கும். அதுல ஒத்திகையே இருக்காது. மேடையில அப்பப்போ அந்த பார்வையாளர்களே நடிக்க வருவாங்க. பேசும்போது எதிர்வசனம் அப்பப்போ பேசுறது, புது வசனமாக திருப்பி அடுத்த இதுல அது மாறுபடும். அந்த ஒரு முறை பின்பற்றப்பட்டது. கே.ஏ. குணசேகரன், பாண்டிச்சேரி முனைவர், அவருடைய நாடக பயிற்சியை, அப்புறம் ராமசாமி தோழருடையது, அப்புறம் ஆவடையார் கோயிலில் தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின்படி நான் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இருந்த போதும், அது மாநில செயலாளர் இருந்த போது ஆவடையார் கோயிலில் ஒரு முகாம், கலை பயிற்சி முகாம், நாடகம், சிறுகதை, நிகழ்வு கலைகள் பற்றி அந்த பயிற்சி முகாமில் கைலாசமூர்த்தி பங்கு பெற்று அவருடைய பணியை சிறப்பாக செய்ததை மறக்க முடியாது. அதை குறிப்பிடுகிறார் செந்தி நடராஜன். ஆனால் அந்த கட்டுரையில் ஏனோ செந்தி அவர் தன்னடக்கம் காரணமாக அவர் பங்கு கொண்ட ஒன்றை குறிப்பிடாமல் விட்டு விட்டார். அது என்னன்னா, பொன்னியலன் தலைமையில ஒரு சமாதான நடைப்பயணம் குமரி முதல் சென்னை வரை நடந்தது. அதுல
கைலாசமூர்த்தி, செந்தி, நடராஜன், சொக்கலிங்கம், ஆரம் பெருமாள் போன்ற தோழர்கள் சேர்ந்து போன அந்த பயணத்துல இடையே இதே மாதிரி ஒயிலாட்டம், நிகழ்த்து கலைகள், மக்கள் இசை பாடல்கள் நடைபெறும். அதுல இந்த பார்வையாளர்களே நாடகத்தினுடைய நடிகராக ஆகக்கூடிய அந்த ஒரு உத்தி கையாளப்பட்டது. நியூட்ரான் சமாதான யாத்திரை ஆகியனால நாடகம் நடந்துட்டு இருக்கும்போதே கூட்டம் அந்த பார்வையாளர் பகுதியிலிருந்து செந்தி குதிச்சு ஓடி வருவாரு. எப்படி அவருடைய நியூட்ரான் குண்டினுடைய கருப்பு கலர் தொப்பி, அந்த கருப்பு கலர் அங்கி கோட்டு அணிந்து குதிச்சு வருவாரு. என்னன்னு பார்த்தா அங்க ஏற்கனவே ஒரு விவசாயியும் ஒரு தொழிலாளியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணா பாரு அந்த எரிமலை வெடிக்குது அப்படி இப்படி பேசிட்டு இருக்கும், டும் 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 சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தினுடைய உச்ச கட்டத்துல செந்தி குதிச்சு பார்வையாளர் மத்தியிலிருந்து ஓடி வருவாரு. அப்படியே மொத்த பார்வையாளர்களும் அசந்து போயிருப்பார்கள். அந்த நிகழ்வை செந்தி தன்னுடைய கட்டுரையில் குறிப்பிட மறந்து விட்டார். ஆனால் அதை பின்னால் ஒரு கட்டுரையில் மற்றொரு தோழர் குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய தமிழ்நாடு கலைஞர்களுடைய மாநில தலைவர் சொக்கலிங்கம் அடுத்த அவருடைய கட்டுரையில் இதே குறிப்பிடுவார். பாதல் சர்க்காருடைய நிஜ நாடகம், தெரு நாடகம், வீதி நாடகங்கள் கைலாசமூர்த்தியை எவ்வாறு முன்னெடுத்து சென்றது, அவரை மேலும் மெருகூட்டியது என்பதை குறிப்பிடுவார். அந்த நெல்லை ஆய்வு குழுவில் அந்த இடைவேளை சமயத்துல நாங்க சாப்பிட்டு அந்த இடைவேளை டயத்துல கலை நிகழ்ச்சி நடக்கும். அந்த கலை நிகழ்ச்சிகளை தர்சனா குழு மனோகர் அவருடைய கைலாசமூர்த்தியினுடைய முன்னேற்பாடு, அவருடைய ஏற்பாடில் அந்த ஒரு குழு நாடகம் என்னன்னா திரையரங்கில் டிக்கெட் எடுக்கும் போது வேஷ்டி அவிழ்ந்து விழுந்துருது. அந்த கூட்ட நெரிசல்ல வேஷ்டி அவிழ்ந்து தன்னுடைய வேஷ்டி அவிழ்ந்து விழுந்து விட்டது என்பது தெரியாமல் அங்கங்க எல்லாரும் சிரிப்பாங்க, ஓடிக்கிட்டே இருந்து கடைசியில பார்த்து தான் வேஷ்டி தான் அவிழ்ந்து விழுந்ததை பார்த்து மற்றவங்க சிரிக்காங்கன்னு நினைச்சிட்டு வெக்கப்பட்டு விழுந்தடிச்சு ஓடி போயிடுவாரு. அவர் யாருன்னா அவர்தான் மனோகர் யாருன்னா நம்முடைய திரைப்பட நடிகர் சார்லி அவர்கள். அதே சார்லி கணவசுடைய கட்டுரையில் சார்லி பற்றி புதூர் பள்ளியில நேரு பிறந்த நாளாவில் அதே சார்லி இந்த நாடகத்தை எடுத்து காட்டியிருக்கிறார். அப்புறம் சொக்கலிங்கம் இன்னொரு அருமையான ஒரு ருசிகரமான சுவாரஸ்யமான ஒரு தகவலை அது இருக்கும். ஆரல் வாய்மொழி கைலாசமூர்த்தி பாடல்கள், அப்புறம் நமது கலைஞருக்கு பெருமன்ற பாரதி விழா கூட்டம், அந்த பெரும் மேடை, அதுல அப்பாத்துறை எம்எல்ஏ பேசுறாரு. பேசும்போது கொஞ்சம் எதிர்கட்சி சாடி பேசின உடனே கூட்டத்துல ஒரே சரசரப்பு, அவரை பார்க்கணும், ரொம்ப அவங்க வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ தலைவர் சொக்கலிங்கம் மற்றவர்கள் சேர்ந்து அவர் அப்பாத்துறை எம்எல்ஏ கீழே இறக்கி அவரை பத்திரமாக அனுப்பி செல்ல வேண்டுமே என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் கூப்பிட்டு போகும்போது அந்த கைலாசமூர்த்தி இந்த இடைப்பட்டத்தில் நீங்க ஒரு பாட்டு பாடுங்களா இருந்தாங்க. எப்பவுமே நம்முடைய கலைஞருக்கு பெருமன்ற மேடைகள்ல எப்போதுமே அப்படித்தான் கைலாசமூர்த்தியை எப்படாலும் அவரை இன்ஸ்டன்ட் அப்படி உடனடியாக பாட சொன்னா பாடுவார். ஆனா வெள்ளந்தியா கேட்பாரு, என்ன பாடல் பாடணும் தோழர் அப்படின்னு கேட்பாரு. அப்போ அந்த பாடலை சொல்லணும். அப்போ அந்த சொல்லக்கூடிய மூட்ல நீங்க பாடுங்க அப்படின்னு ஏதாவது பாடல் நீங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு அப்பாத்துறை எம்எல்ஏ வெளியில கூட்டி போகும்போது அவர் பாடுவார், யாரடா அவன் எங்கள் சமுத்திரத்தில், நீரில் வந்தால் என்ன, நிலத்தில் வந்தால் என்ன சொல்லி அந்த பாடல சமுத்திரத்தின் பரப்பில் வைத்து சம்ஹாரம் செய்திடுவோம். அது அமெரிக்காவுடைய 7வது கப்பற்படையை பத்தி குறிப்பிட்ட அந்த பாடல், பரிணாம பாடல். அந்த பாடலை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமா பேருமே நாங்க தோழர்கள் எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொக்கலிங்கம் நாங்க நடத்துற தோழர்கள் எல்லாம் என்ன நம்ம அப்பாத்துறை எம்எல்ஏ நம்ம பத்திரமா வெளியில கொண்டு சேர்க்கணும்னு நினைச்சிருக்க சமயத்துல யாரடா அவன் எங்கள் சமுத்திரத்தில் சங்காரம் செஞ்சிடுவோன்னு இவர் முழங்குறாருன்னு என்ன ஆக போதோன்னு பதபதைப்பு இருக்க சமயத்துல கூட்டம் கைலாசமூர்த்தியினுடைய அந்த இசை மயங்கி அவருடைய ஈர்ப்பில் அப்படியே கட்டுப்பட்டு அமைதி காத்தது என்பது வரலாறு. அதே மாதிரி சொக்கலிங்கம் தோழர் அவருடைய குழந்தைத்தனமான அவருடைய தலைப்பிலே சின்ன குழந்தை என்றுதான் குறிப்பிட்டிருப்பார். அவருடைய கள்ளங்க உடம்பில்லாத சிரிப்பை சொல்வார்.
அது மாதிரி கைலாசமூர்த்தியினுடைய நகைச்சுவையையும் அவர் அந்த கட்டுரையில் குறிப்பிடுவார். பொதுவாக SST அனைவருக்கு தெரிஞ்சிருக்க, SST கிளாஸ் எடுக்கும் போது நம்முடைய வகுப்பு எடுக்கும் போது முற்றுப்புள்ளி இல்லாம அப்படியே பேசிட்டு போவார். கிட்டத்தட்ட எப்படித்தான் திறப்பதாரு முற்றுப்புள்ளி இல்லாம தொடர்ந்து அந்த பேச்சு போய்கிட்டே இருக்கும், அந்த கிளாஸ் போய்கிட்டே இருக்கும். அதை அப்படியே பேசி காட்டுவாரு கைலாசமூர்த்தி, அதை குறிப்பிடுவார். அடுத்ததாக ஒரு அருமையான கட்டுரை நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய முன்னாள் மாநில பொருளாளராக இருந்த, தற்போது தாம்பரத்தில் LIC-னுடைய பயிற்சி கல்வியினுடைய பிரின்சிபலா இருக்காரு. இப்போ வந்து ஹை லெவல் ஆபீசரா இருக்க ஓய்வு பெறக்கூடிய நம்முடைய வள்ளியூர்காரர், ஏன்னா கைலாசத்துடைய நீண்ட நாள் தொடர்பு இருந்தவர். அவருடைய கட்டுரை, அந்த கட்டுரையை ஆரம்பத்திலே ரொம்ப ஆவலை ஊட்டக்கூடியதாக இருக்கும், ரொம்ப விறுவிறுப்பா போகும். 1985 வாக்குல 85ல களக்காடு ஒன்றியத்துல அலுவலகத்துல நம்ம கைலாசமூர்த்தி வந்து காசாளராக இருக்கிறார். அவர் வந்து கேஷியர். ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவரும் 35 வயது உள்ள ஒரு விதவை ஒரு பெண்ணும் நாங்க பார்க்கணும், ஐயா மதுரை நெடுமாறன், அதாவது பல நெடுமாறன், மதுரை ஐயா நெடுமாறன் அனுப்பியிருக்காருன்னு சொன்ன உடனே காட்டுவாங்க, போய் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அந்த அம்மையாருடைய 10 வயது பெண் குழந்தை பெண்ணை ஆதரவற்றோர் இல்லத்துல, களக்காடு பக்கத்துல டேனாவூர் ஆதரவற்ற இல்லத்துல சேர்த்து இப்ப கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு 10 வயது தாண்ட போகுது. 10 வயது தாண்ட போகுதுன்னா பெரிய பொண்ணாக ஆகக்கூடிய சூழ்நிலை. இந்த டயத்துல அந்த ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து அந்த பொண்ணை கூட்டு போகணும்னு அந்த அம்மா தாய் விரும்புது. ஆனால் நிர்வாகம் அதற்கு முட்டுக்கட்டை போட்டு மறுத்து வருகிறது. இதன் பின்னணியில் என்னன்னு இவங்க ஆராய்ந்து பார்க்கும் போது தெரியுது, அந்த ஆதரவற்ற இல்லத்துல அநேக வேண்டாத நிகழ்வுகள் நடப்பதாகவும், அதனுடைய நிர்வாகமே சரியில்லை, பெண் குழந்தைகளை தவறான வழியில் கூட செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது என்பதை கண்டு எப்படியாவது தன்னுடைய பெண்ணை கூட்டி செல்ல வேண்டும் என்று இது நமது பல நெடுமாறன் அவர்களுடைய கடிதத்துடன் கைலாசமூர்த்தி வந்து பார்ப்பார். நம்முடைய பொதுவுடைமை கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் கூட அந்த லோக்கல் போலீஸினுடைய ஆதரவு இல்லை. இவரை வந்து எப்படியாவது போராட்டம் நடத்துவாரு, மறியல் நடத்துவாரு. அந்த பள்ளிக்கு முன்னாடி போய் பேசும்போது கூட இவரை அந்த நிர்வாகி அந்த வந்து தாக்க பிடிச்சி அவருடைய ஆதரவாளர்கள் தாக்க முயல்வாங்க. அப்ப இவர் காசாளர்னால பேங்குக்கோ இல்ல ட்ரெஷரி கருவூலத்துக்கு போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வரும்போது ஜோல்னா பையில உங்களுக்கு கைலாசமூர்த்தி எப்பவுமே அப்ப இருந்தே அப்படிதான் ஒரு ஜோல்னா பையை போட்டு வருவார். ஜோல்னா பையில வந்து வெடிகுண்டு இருக்க மாதிரி இவர் கொஞ்சம் அப்படியே நடிப்பாரு, காவலா காட்டுவாரு. அதை பார்த்துட்டு விழுந்தடிச்சு ஓடி இருக்காங்க. அதை சொல்வார். நம்ம சங்கர் நாராயணன் அவர்கள் காங்கிரஸ்ல சரியாக குறிப்பிடுவார். காங்கிரஸ்ல அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தாலும் நெடுமாறன், தஞ்சை ராமமூர்த்தி, நெல்லைக்கண்ணன் எப்படி காங்கிரசுடைய போக்கு பிடிக்காமல் திசை திரும்பி போனார்களோ அதே மாதிரி இவர் செல்லாமல் சரியான பாதையை இடது பக்கமாக திரும்பி நம்மளுடைய மக்கள் பணிக்கு, நம்மளுடைய முற்போக்கான சிந்தனை அந்த பணிக்கு, நம்முடைய மக்களிசை பாடல்களை மக்களிடம் கொண்டு செய்யக்கூடிய சமூக அக்கறைக்கு தீனி போட வந்து பொதுவுடைமை கட்சி என்று பொதுவுடைமை கட்சியில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார் என்று குறிப்பிடுவார். 1983 37 வருடங்கள் கைலாசமூர்த்தி என்றால் ஒயிலாட்டம், ஒயிலாட்டம் என்றால் கைலாசமூர்த்தி, அப்படிதான் போயிட்டு இருந்தது. சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து வாஸ்கோட காமா இந்தியாவில காலடி எடுத்து வச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள நிகழ்வுகளை அவர் தன்னுடைய ஒயிலாட்டத்தில் நிகழ்த்தி காட்டுவார். குறிப்பாக சொல்ல ஜிஎஸ்டியை ராபர்ட் கிளைவனுடைய வரி விதிப்பை ஒப்புமை காட்டி அவருடைய ஒயிலாட்டம் நடக்கும். மேடைகளில் பாரதி, பரிணாமன், இங்குலா பாடல்களை மிக சிறப்பாக அவர் பாடுவார். வள்ளியூர்ல குடிநீர் பிரச்சனை இருந்த காலம், அப்போ கார்பரேஷன் குழாயில வாட்டரை காணும், அது மாதிரி ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை காணும். அந்த ஒரு பாடல் வந்து அவர் மிக பிரபலமான பாடல்.
சங்கரநாராயணன் இன்னொரு ஒரு அருமையான ஒரு பதிவை அதில் செய்திருக்கிறார். அதாவது கைலாசமூர்த்திக்கு சாலை ஓரமும் ஒண்ணுதான், அரசு அமைச்சு கொடுக்கக்கூடிய ஆடம்பரமான அந்த மேடையும் அவருக்கு ஒண்ணுதான் அப்படிங்கிற சொல்வாரு. தோழர் கைலாசமூர்த்திக்கு சாலை ஓரங்களும் புழுதி பறக்கும் பொட்டல் மைதானங்களும் ஊர் மந்தைகளும் பெரிய கோவில் பிரம்மாண்டமான அரங்குகளும் சிறிய கோவில் கீட்டுக்குட்டகை மேடைகளும் அரசாங்க மாட மாளிகைகளும் குளிர்சாதன வசதியோடு கூடிய பல்கலைக்கழக அரங்குகளும் பிரதமர் முதலமைச்சர் உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் பீடங்களும் எல்லாமே ஒன்றுதான். எல்லா மேடைகளையும் அவர் சமூக முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி வந்தார். பொதிகை, விஜய், மக்கள் தொலைக்காட்சி சேனல் பிரிவுகள், சென்னை சங்கமம் மேடைகள், தமிழக அரசினுடைய குடியரசு தின அணிவகுப்பு, கோவை செம்பொழி மாநாடு, பாளையங்கோட்டை தூய செவரியார் கல்லூரி பவள விழா மேடை, அமெரிக்க கால்கேட் பல்கலைக்கழக மாணவருடைய ராமாயணத்தை ஒயிலாட்டம் மூலம் ரசித்த ஒரு தமிழக மேடை, குற்றாலம் சாரல் விழா மேடை, மாமல்லபுரம் நாட்டிய விழா மேடை என இவற்றில் எல்லாம் நர்த்தனம் புரிந்த அவர்கள் கால்கள் தான் தமிழகம் எங்கும் இடதுசாரி இயக்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் பேரணிகள் மற்றும் மாநாட்டு மேடைகள், பாராளுமன்ற சட்டமன்ற மற்றும் உள்ளாட்சி தேர்தலுடைய இடதுசாரி பிரச்சார மேடைகள், மக்கள் கலை விழாக்கள், இடதுசாரி அரசியல் தொழிற்சங்க சமூக மேடைகள் மற்றும் பல்வேறு போராட்ட கலப்பிலும் நடனம் புரிந்துள்ளன. தமிழகத்திற்கு வெளியேயும் குஜராத் தமிழ் சங்க மேடை, போபால் இந்திரா காந்தி மியூசிய கலைவிழா, டெல்லி நேரு பிறந்த தின சர்வதேச குழந்தைகள் முகாம் ஆகியவற்றிலும் தோழர் கைலாசமூர்த்தியினுடைய நிகழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ்நாடு கலையிலக்கிய பெருமன்றத்தின் மண்ணின் பாடல்கள், அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினுடைய தன்னானே, பாளை தூய செவரியார் கல்லூரி நாட்டார் வழக்காட்டியல் ஆய்வு மையத்தினுடைய விடியல் காண ஆகிய ஒலிப்பேழைகளில் இவருடைய குரலை நாம் கேட்கலாம் என்று சங்கரநாராயணன் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக அவருடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம் களக்காடு ஒரு மடத்துக்கு சொந்தமான நிர்வாகம், அந்த நிர்வாகத்தின் கீழே இயங்கக்கூடிய 2 பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள் சாதி மறுப்பு, சாதி மீறிய திருமணம் புரிந்தது பிறகு, ஆனா நிர்வாகம் அவர்களை பணி நீக்கம் செய்துவிட்டது. அதற்காக 65 நாட்கள் தன்னுடைய சொந்த லீவ் எடுத்துக்கொண்டு அரசியல், ஏன்னா இந்த அரசியல் கட்சி கூட அதுல முனைப்பாடாக இல்லை, ஒரு அரசியல் கட்சி எடுத்துன்னா அடுத்த அரசியல் கட்சி எதிர்ப்பாக இருக்கிறது. ஆனால் இவர் உள்ளே நுழைந்த பிறகு அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி அந்த பள்ளியினுடைய நிர்வாகி ஆட்டோல கூட ஏற முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாள் ஒரு மறியல் நடக்கும். அடுத்த நாளைக்கு கைலாசமூர்த்தியினுடைய கலை அந்த ஒயிலாட்ட நிகழ்ச்சி அது நடக்கும். அத அடுத்த நாளைக்கு ஆளுங்கட்சி பிரமுகருடைய தலைமையில மறியல் போராட்டம். அதுக்கு அடுத்த நாளைக்கு கைலாசமூர்த்தியுடைய தெருக்கு தெரு வீதிக்கு வீதி மக்களிடையே பிரச்சாரம், அது அந்த நிகழ்வுகள் நடக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்கோம். அப்போ அவருடைய பாடல் மிக பிரபலமான பாடல், ஓடி ஓடி வாங்கம்மா இந்த உண்மையை கொஞ்சம் கேளம்மா, ஓடி ஓடி வாங்க ஐயா இந்த உண்மையை கொஞ்சம் கேளையா, இந்த அநியாயத்தை பாருங்கம்மா, இந்த அதட்டி கேட்க வாருங்கம்மா, ஓட்டு போட்ட நீங்கள் எல்லாம் ஒதுங்கி நின்னா நியாயம்தானாமா அப்படின்னு மக்களிடையே மிக அரசியல் கட்சி செய்ய முடியாததை, தொழிற்சங்கம் செய்ய முடியாத இவருடைய மக்கள் இசை, மக்களோடு சேர்ந்து இவர் கொண்டு போன அந்த ஒரு முன்னெடுப்பு காரணமாக ஆசிரியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் இவரோடு சேர்ந்து பணியாற்றி ஒத்துழைப்பதன் காரணமாகவும் கடைசியில் ஆளுங்கட்சி அந்த பிரமுகர் அரசாங்கம் ஒத்துக்கொண்டு விட்டது. அந்த நிர்வாகத்தை அந்த 2 தலைமை ஆசிரியர்களுக்கும் பணி மீண்டும் ஆணை வழங்க உத்தரப்பட்டது. நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொல்லி அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இன்னும் அந்த பகுதியில் அவர் கைலாசமூர்த்தி இப்படிப்பட்ட போராட்டங்களால் ஒரு ஃபோக் ஹீரோ, அவர் ஒரு கதாநாயகனாக, மக்கள் கதாநாயகனாகவே பேசப்பட்டு வருகிறார் என்பது அந்த சங்கர நாராயணன் அவர்கள் மிக அழகாக அதை பதிவு செய்யப்பட்டிருப்பார்.
அப்ப கூட கைலாசமூர்த்தி ஒரு கைது செய்ய வரும்போது அது வரைக்கும் ஆசிரியர் சங்க தலைவர் சம்பந்தம் வந்து மிக அமைதியானவர், எந்த வம்பத்துக்கும் போகாம அமைதியாக செயல்படக்கூடியவர். அவரே குறித்தெழுந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி மக்களை திரட்டி மறியல் பண்ணி கைலாசமூர்த்தியை உடனே விடுவிக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார். அடுத்த நகைச்சுவையாக சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய கட்டுரையில வரும், கைலாசமூர்த்தியை பெண் பார்க்க வராங்க, வரும்போது மாப்பிள்ளைய இப்ப எங்க பார்க்கலாம் அந்த அப்படின்னு கைலாசமூர்த்தி ஆபீஸ்ல இருந்து கேட்கும் போது, இப்போ மணி 8 ஆச்சு, 9 மணிக்கு அந்த மணிக்கூண்டு கிட்டக்க ஒயிலாட்டம், அப்புறம் 9 மணிக்கு 9:30 மணிக்கு போனா பஸ் ஸ்டாண்டு கிட்டக்க, 10 மணிக்கு போனா அந்த முச்சந்தி பக்கம், அப்புறம் பஜார், அப்புறம் 11 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், மணி 11:30 முடிஞ்சிருக்க, நீங்க போனீங்கன்னா சரியா இருக்கு, போய் பாருங்கன்னு சொன்னோன்னா அப்படி அவங்க எங்க நிற்பாங்க, வெந்தடிச்சு ஓடி போயிட்டாங்களாம். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய சகோதர சகோதரிகளை அனைவரையும் மனம் முடித்து கொடுத்து தன்னுடைய எல்லா கடமைகளையும் முடித்த பிறகு 40 வயதுக்கு பிறகு மதனி சுந்தரியை மனம் முடித்ததை சங்கரநாராயணன் குறிப்பிடுவார். இறுதியாக சங்கரநாராயணனுடைய கட்டுரையில வந்து மிக மனதை நெருடக்கூடிய வகையில் அவர் தன்னுடைய மறைவிற்கு முன்பு அவர் 10ஆம் தேதி ஜூலை 2010 அவர் மறைகிறார். 11ஆம் தேதி நலிவடைந்த மக்கள் கலைஞர்களுக்கு பரிசளிப்பு விழாவும், அவர்களுக்கு ஒரு படம் முடிப்பது, கொரோனா காலத்தில் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற பொருட்களையும் பணம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்பாடை செய்து கொண்டு அதை செய்யாமல் போனதனுடைய அந்த விட்ட பணியை அவருடைய 16வது நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அந்த கைலாசமூர்த்தியுடைய துணைவியார் செய்ததை மிக ஆதங்கத்துடன், மிக வேதனையுடன், அதை பெருமையுடன் குறிப்பிடுவார் கட்டுரையாசிரியர். கனவு சுப்பிரமணியனுடைய கட்டுரை, சிவலோக முகாமில் அவர் அறிமுகம், நன்றி கெட்ட மனிதருக்கு அஞ்சு நிற்க மாட்டோம் என்ற பட்டுக்கோட்டை பாடலோடு அவருடைய அந்த இதில் அவருடைய ஆட்டத்தை பார்த்து, பாடல்களை பார்த்து மயங்கி போயிருந்த கனவு சுப்பிரமணியம் வந்து அவர் எப்படியாவது பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா முகாம் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கல. அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டா இருக்கிறாங்க. ஆனா எப்படியாவது சரி, முகாம் முடிஞ்ச பிறகு கனவு சுப்பிரமணியம் மற்ற தோழர்கள் பஸ்ல வந்துட்டு இருக்கும்போது இடையில குலசேகரம் என்ற இடத்துல வந்து 30 வருஷம் உழைச்சு முக்காப்படி மிஞ்சல, நான் மூளைக்கு மூளை கடன் வாங்கி மூச்சு திணறு விழியில இங்க பாட்டு கேட்க, என்னடா அந்த பாட்டு கேட்க தெரிஞ்ச கேட்ட குரலா இருக்குன்னு பார்க்கும்போது கைலாசமூர்த்தி முகாமில் இருந்து திரும்பும்போது தாம் தன்னுடன் கூட்டி வந்த அந்த கலைஞர்களுக்கு உள்ள அவர்களுக்கு ஏதாவது நாம் பணம் கொடுத்து அனுப்ப வேண்டுமே என்ற அந்த கருத்தில் குலசேகரம் பஸ் நிலையத்துல வந்து மக்கள் கலை விழா போன்றே அங்க ஒரு மக்கள் இசை பாடல்களை பாடி அவர் தோழர்கள் அவருக்கு வெகுமதி அளித்து அந்த பணத்தை கொண்டு தன்னுடன் அழைத்து வந்தவர்களுக்கு அதை கொடுத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த நிகழ்வை பார்ப்பார். அவருடைய குடும்ப பின்னணி, அவர் துவக்கப்பள்ளியில வந்து ஜெகவீரபுரத்துல படிச்சாரு. கோயில்பட்டியில நடுநிலை கல்வி, புதூர்ல கவர்மெண்ட் அரசு பள்ளியில 9வது 10வது வகுப்பை படிப்பார். அப்பதான் அவருடைய நெடுநாளிய நண்பர் தர்மராஜா அவர்களும் இவர்களுடன் சேர்ந்து படித்தவர். விளாத்தி குளத்துல வந்து 11வது வகுப்பை படித்தவர். தந்தை பொன்னுசாமி பிள்ளை, அவருடைய முதல் மனைவி சுப்பம்மாள், அவருடைய பையன் வந்து சுப்பிரமணியன். அவர்தான் பின்னாடி கர்ணன், அந்த அவருடைய அப்பாவுடைய கர்ணம் போஸ்ட், கர்ணம் பதவி கிடைக்கும். அவர் மறைவுக்கு பிறகு 2வது மனைவியாக பூர்ணத்தம்மாளை மணமுடித்தார். அந்த கைலாசமூர்த்தி அந்த பூர்ணத்தம்மாளுடைய மகனாக தான் நமது தோழர் கைலாசமூர்த்தி பிறந்தார். கனவு சுப்பிரமணியம் அந்த அவருடைய கர்ணம் பதவிக்கு அவருக்கு வேலை பணியமைத்திருக்கும். இடையில அந்த பணியை எம்ஜிஆர் காலத்துல வந்து கிராம அலுவலக விஏஓ போஸ்ட் வரும்போது அதை எல்லாம் அந்த அவரை பதவி நீக்கம் செய்து மீண்டும் உயர்நீதிமன்றம் வரை அந்த வழக்கை கைலாசமூர்த்தி எடுத்து சென்று நமது தோழர் பதிப்பாசிரியர் கைலாசமூர்த்தி கனவு சுப்பிரமணியம் செய்த ஒரு பேருதவியும் அதில் நாம் காணலாம். அவர் தன்னுடைய மனைவியினுடைய தன்னுடைய
சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் செய்துதான் தானும் திருமணம் பண்ணி கொண்டார். மனைவி சுந்தரியினுடைய தம்பி சங்கர் அவருடைய பிள்ளைகளை இவர் வளர்த்தெடுத்தார். மகள் அனுசுயா, அவருடைய கணவர் நம்முடைய திருச்சி இளைஞர் பெருமன்றத்தினுடைய செயலாளர் வழக்கறிஞர் செல்வ குமார். புதூர் ஒன்றியார் அந்த அலுவலகத்துல வந்து இளநிலைய உதவியாளராக முதல்ல பண்ணுவார், பணிபுரிவார். பின் பல்வேறு அந்த பகுதியில் உள்ள பல்வேறு ஒன்றிய அலுவலகங்கள்ல வந்து காசாளராக கேஷியராக இருந்திருக்கிறார். அரசியல் ஓய்வுக்கு பிறகு 40 ஆண்டுகால பணிக்கு பிறகு அரசியல் பண்பாட்டு தளத்தில் முழுநீள ஊழியராக அவர் இருந்தார். நான் முன்னரே குறிப்பிட்ட மாதிரி இந்தோ சோவியத் கலாச்சார கழகமும் சமாதான ஒருமைப்பாட்டு கழகமும் சேர்ந்து சமாதான யாத்திரை பொன்னியின் தலைமையில் செல்லும் போது இவர் 25 பேரோட கனவு நம்முடைய கைலாசமூர்த்தியும் ஒருவர் 1985 செப்டம்பர் 11 ஆரம்பித்து குமரியிலிருந்து சென்னையில் அக்டோபர் 2ஆம் தேதி முடிந்த அந்த நடைபயணம். அதுதான் நான் முன்னாள் குறிப்பிட்ட செந்தி நடராஜன் பார்வையாளராக இருந்து நாடகத்தில் பங்கேற்ற அந்த நியூட்ரான் கொண்டு அந்த குதிச்சு வரக்கூடிய அந்த நிகழ்வு. 1981 மதுரையில நிஜ நாடக பயிற்சி முகாம். அதுல வந்து 11 நாள் முழு பயிற்சி. கைலாசமூர்த்தி பங்கு பெற்று தன்னை மிகவும் செழுமைப்படுத்திக் கொண்டார். பரீட்சா ஞானியினுடைய நானே குசேலர் என்ற வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த நாடகத்தை கண்டு அதில் பயிற்சி பெற்றார். நமது இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற பாட்டாளி படிப்பு ஓட்டக பாஸ்கர் அவர்களும் பச்சா ஞானியனுடைய நாடக குழிகள் திறம்பட நடித்து செயலாற்றியவர் என்பதை இங்கு நாம் குறிப்பிட வேண்டும். தமிழ்நாடு கல்லறிக்கை பெறுகின்ற பல மேடைகளில் அவர் தன்னுடைய மக்களிசை பாடல்களை படித்து தம்முடைய கலைகளையும் அவர் நம்முடைய நடத்தி காட்டியிருக்கிறார். 1983 கே ஏ குணசேகரனுடைய அவருடைய நாடக கலையை சிவகங்கையிலும் மதுரையிலும் செய்தார். இங்கு ஆட்டக்கலை பயிற்சி முகாமில் கைலாசமூர்த்தி பங்கு பெற்று நாடகத்திலிருந்து ஆட்டக்கலைக்கு அந்த ஒரு பரிணாமத்தை நாம் இங்கு காணலாம். இதற்கு பிறகுதான் அவருடைய தாய்மாமா கர்ணம் சிவசங்கர பிள்ளையினுடைய கலையை நோக்கி அவருடைய கண் திரும்பியது. அதுக்கு பிறகு தான் ஒயிலாட்ட கலைகள் அவர் வரார், தன்னை முனைப்பு காட்டுகிறார். முதல் குரல் இசை கலைஞனாக இருந்தவர் நாடக கலைஞனாக வலம் வந்து பின் ஒயிலாட்டக்காரனாக அவர் பரிணாமம் பெற்ற வரலாறு இதுதான். நான் முன்னாடியே குறிப்பிட்டபடி அவருடைய சகோதரர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு கர்ணம் வேலை இழப்பு ஏற்பட்ட சமயத்தில் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றிக்கு அவருக்கு அதில் வழக்கில் வெற்றி பெற்று மீண்டும் தன்னுடைய சகோதரருக்கு அந்த பணியை பெற்றுத் தருவதற்கு மிக பணிபுரிந்தார். நாவாவினுடைய கலைக்குழு கனவு சுப்பிரமணியன், பிச்சைக்கனி ஆசிரியர் தமிழ் சுப்பிரமணியன் அவரோடு சேர்ந்து நாவா கலைக்குழுவை ஏற்படுத்தினார். பொன்னியனுடைய கட்டுரை அடுத்ததாக ஒரு கட்டுரை உண்டு. அவர் சொல்லுவார், கலை வடிவங்களுடைய வரலாற்றை தொடர்ந்து அதில் சொல்லியிருப்பார். கலை வந்து அலைகள் சார்ந்ததுதான், ஆனால் அறிவியலில் அது காலூன்றி கலை இருந்தால்தான் அதனுடைய சிறப்பு ஓங்கும் அப்படின்னு சொல்லி பழைய சுதந்திர போராட்ட காலத்திலே கதர்கொடி கப்பலில் தோன்றியது என்று அவரு பாஸ்கரதாஸ் விஸ்வநாததாஸ் உடைய நாடகங்களை சொல்றதும், கிளி மெயினாக்கு பயலாக வெள்ளை கொக்குவை விரட்டுவதும், வெக்கம் கட்ட வெள்ளை கொக்குகளா விரட்டி அடித்தாலும் நீங்க விரட்டி அடித்தாலும் கூட நீங்க வாரீங்களே அப்படின்னு வள்ளி திருமண அந்த படத்துல பார்க்கக்கூடிய பாடலையும் எல்லாம் குறிப்பிட்டு கோவை ராமதாஸ், TKS வேணா பிச்சைமூர்த்தி, பாவலர், சாத்தூர் பிச்சைக்குட்டி, சௌதரி கார்கி என்ற ஒரு பெரிய வரலாறை பொன்னிலன் கூறி ஒயிலாட்ட கலையை போராட்ட கலையாக மாற்றியது நமது கைலாசமூர்த்தி என்று சொல்வார். அடுத்து கூத்து இல்ல வெளிகள் ராமசாமி, அவர்
கைலாசமூர்த்தியுடன் சேர்ந்து மக்களிடையே நடத்திய போராட்டத்தை பற்றி ஒரு பற்றி குறிப்பிடுவார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அது மிக வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சாதி மதங்களை கடந்து அந்த போராட்டம் நடந்து கொண்ட சமயத்தில் அதை திசை திருப்புவதற்காக அதை மீனவர் போராட்டமாக, அதாவது கிறிஸ்துவ மதத்தை உள்ளே, கிறிஸ்துவ மீனவர்களுடைய போராட்டமாக மதத்தை உள்ளே நுழைக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியை முறியடித்து மக்களிடையே உண்மை பிரச்சனையை கொண்டு செல்வதில் கைலாசமூர்த்தி எப்படி வெற்றி கண்டார் என்பதை அதில் சொல்வார். தர்மன் கைலாசமூர்த்தியுடைய நீண்ட கால நண்பர், பழக்கம் உண்டு. அவர் சொல்வார், வெள்ளந்தியான ஒரு மனசு அவருக்கு. கவியில ஆசுகவி, வரகவி, மதுரகவி, வித்தாரகவி 4 கவி உண்டு. ஆசுகவியில எப்படியும் பாடலாம், எங்கனாலும் எதுனாலும் பாடலாம். வரகவி ஜமீன் கோவில் அரசு, நம்முடைய மன்னர்களுக்காகவும் அரசு அவங்களுடைய விருப்பத்துக்காக அவங்களை புகழ்ந்து பாடுறது. மதுர கவி அழகியலாக பெண்ணை வர்ணிச்சு பாடுறது, அழகியல் சம்பந்தமா பாடுறது. ஆனால் வித்தார கவி கொள்கைக்காக அஞ்சாமல் கொண்ட லட்சியத்துக்காக உள்ள கவி வித்தார கவி. அதில் வருகிற பாரதி, பாரதிதாசன், சித்தர்கள் மாதிரி நம்முடைய கைலாசமூர்த்தி என்று தர்மன் குறிப்பிடுவார். அநீதியை எதிர்த்து பாடல் மெட்டு போட்டு ஆடலுடன் அதை கலையாக மாற்றக்கூடிய அந்த ஒரு வித்தையை கற்றவர் கைலாசமூர்த்தி என்று பாராட்டுவார். தோத்தாத்திரி அவர்கள் இசையினுடைய வரலாறை சொல்லி சங்க காலத்தில், பின் நாயக்கர் காலத்தில் அது இப்படி கர்நாடக இசையாக வந்தது, பின் செவியல் இசை, அதுல மேலும் ஜனரஞ்சகமாக அது மெல்லிசையானது, இதனுடன் மேற்கத்திய இசையை சேர்ந்து திரை இசையானது. இதுதான் ஆளும் வர்க்கத்தினுடைய இசை என்று சொல்லி தோத்தாத்திரி சொல்வார். இதனுடைய அந்த ஆளு வர்க்கத்தினுடைய அந்த மெல்லிசையினுடைய உள்ளடக்கத்தை தவிர்த்து நாம் உருவ நேர்த்தியை எடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை இது முக்கியமான கருத்து. அதனுடைய உள்ளடக்கத்தை தவிர்த்து உருவ நேர்த்தியை நாம் எடுத்துக்கொண்டு நாம் முன்னெடுத்து சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் நம்மவர்கள் பொதுவுடைமைவாதிகள் அதை புறக்கணித்தோம். ஜீவா அதற்காக பாடுபட்டார். அவர் முன்னெடுத்து சொன்னார், அதனுடைய உருவ நேர்த்தியை, அலைகள் உருவ நேர்த்தியை கலை நயத்தோடு நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை ஜீவா சொல்லியும், ஆனால் திராவிட இயக்கத்தினர் அந்த மேடைகளிலும் திரைப்படங்களிலும் அதை முன்னெடுத்து சென்றதால் அவர்கள் அரசியல் தளத்தில் மிக முன்னேறி செல்ல முடிந்தது. நாம் பின்தங்கி இருக்கோம் என்ற ஒரு பார்வை அது வருது. ஜீவா பாவலர், MP சீனிவாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய போக்கை வச்சு நம்ம கட்டமைத்திருக்க வேண்டும் என்று பார்வை ஜீவாவிடம் வந்தது. இது எல்லாத்திலையும் அடங்காத இந்த மரபு அல்லாத மரபே நாட்டார் இசை. அதை நாவாவுடைய ஆய்வுக்குழு, நாவாவுடைய வட்டத்தினுடைய தாக்கத்தால் நம்முடைய கைலாசமூர்த்தி கற்றார் இருப்பார். அடுத்த நாள் இந்த நூலுடைய தலைப்பாக பெறுவதற்கு யாருடைய கட்டுரை என்று நான் குறிப்பிட்ட அந்த TM மூர்த்தியினுடைய கட்டுரை. நாட்டார் பாடல்கள் உயிர் மூச்சு தான் அவருக்கு கைலாசமூர்த்திக்கு. இளைஞர்களை அவர் தயார்படுத்துவதுடைய இது நாம் எத்தனை பாராட்டினாலும் தகும் என்பார். உடது விடுதலை, இடது விடுதலை, உலகின் விடுதலை செங்கொடிதான். இதுதான் அவருடைய கடைசி நிகழ்வு இந்த பாடல். இது நம்முடைய நெல்லை மாவட்டத்தினுடைய நெல்லை மாவட்ட குழு முகநூல் நேரலையில் அவர் பாடிய அந்த பாடல் கடைசி நிகழ்வாக இருந்தது. இன்னொரு பதிப்பாசிரியர் ராமச்சந்திரன் அவரு இதையே சொல்வார். இஸ்கேசனுடைய தொடர்பு SSC மூலமா அவரை கம்யூனிஸ்ட் ஆக்குறது. தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில ஒரே மேடையில 600 பேரை அவர் ஒயிலாட்ட பயிற்சி, ஒயிலாட்ட நிகழ்வை நடத்தி காட்டுவது அவருக்கு என்பதை குறிப்பிட்டு அவருடைய சிந்தனை 2 தான். ஒயிலாட்டத்தை முன்னேற்ற வேண்டும், ஒயிலாட்டம் மூலமாக முற்போக்கு சிந்தனையை மக்களிடம் பரப்ப வேண்டும் என்ற 2 சிந்தனை தான் அவருக்கு. ராமச்சந்திரன் மற்றொன்றையும் முன்பு குறிப்பிட்ட ஒரு கட்டுரையாக குறிப்பிட்டதே திருப்பியும் சொல்வார். பார்வையாளர்களையும் தங்களை பங்கேற்க வைக்கக்கூடிய அந்த ஒரு புத்தியை கையாண்டார் என்று. நடுவராக இருந்திருக்கிறார் கைலாசமூர்த்தி. குமரி மாவட்டத்தினுடைய விவேகானந்தா கல்லூரி நம்முடைய கலையளிக்க பெருமன்றமும் சேர்ந்து குமரி மாவட்டத்தில்
விவேகானந்தா கல்லூரியுடன் சேர்ந்து ஒரு மெய்நிகர் சந்திப்பை நடந்தது. அதுல வந்து பயிற்சி பெற்றவங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கணும்னா அதுல கையெழுத்து போடணும்னா கைலாசமூர்த்தி பின்வாங்குறாரு. இல்ல எனக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன். நீங்க மாநில துணைத் தலைவர் போட்டால் என்னன்னு சொன்ன பிறகு ரொம்ப சிரமப்பட்டு அவர் வந்து வெப்பத்தின் காரணமாக பின்வாங்கி அப்புறம் வற்புறுத்தின் காரணமாக கையெழுத்து போட்டார் இருந்தார். நம்முடைய பொதுச் செயலாளர் காமராசு வந்து அவருடைய கட்டுரைகள் பல அரங்குகள்ல, தொழிற்சங்க மேடைகள்ல, கட்சி மேடைகள்ல, மாணவர் அமைப்புல, மாதர் அமைப்புல, இப்தா இல்ல கலைஞர் மேடைகள் அவருடைய பங்களிப்பை குறிப்பிட இப்தாவிலையும் அவர் வந்து மாநில பொறுப்பாளராக பதவியேற்றார். அதை குறிப்பிடுவார். முக்கொம்பு முகாம், பஞ்சநத்தி குளம், அது நாகை மாவட்டம், அந்த முகாம், ஆவுடையார் கோயிலுடைய புதுக்கோட்டை மாவட்டம் அந்த முகாம், ஈரோடு முகாம்களில் அவருடைய பங்களிப்பை நினைவு கூர்ந்தார். அனைவரும் காமராசு தோழர் சொல்லும் மாதிரி டிஏ அந்த பயணப்படியை வந்து அவர் எங்கேயும் வற்புறுத்தி அவர் கேட்டதும் கிடையாது. அவருக்கு வந்து கூட சேர்த்து கூட்டிருக்கூடிய மற்ற எல்லா கலைஞர்களோட ஒயிலாட்ட கலைஞர்களை அதிக எண்ணிக்கையில் இருக்கும். அவங்க எல்லாத்துக்கும் கடைசியில கொடுக்கும் போது அநேகமாக அந்த பயணத்தொகை மிக மிக குறைவாக இருக்கும். அதை தன்னுடைய பணத்தை போட்டு மற்ற கலைஞர்களுக்கு கொடுப்பார். சிரிப்புடன் அதுக்கு எந்த விதமான மாற்றுதலும் சொல்லாமல் இருப்பார். தொழிற்பயிற்சி செயலாளர் முஸ்தபா அவர்கள் வந்து கேலியா வந்து அவர் மாமா மச்சான் தான் பேசுவாரு, அதை சொல்லுவாரு. காமராஜ் வந்து அவர் கைலாஷ்னா நகைச்சுவையா கூப்பிடுவார். இதை இறுதி நிகழ்வில் வந்து எப்படி அவருடைய மாணாக்கர்கள் வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தை வந்து கலை ஊர்வலமாக பொய்க்கால் குதிரை, ஒயிலாட்டம், கரகாட்டம் அந்த ஒரு ஆட்டத்தோடு அவருடைய இறுதி நிகழ்வை கொண்டு போனார்கள் என்பதை ரொம்ப மனதுருக காமராசு கட்டுரையில் வரும். ஆகா பெருமாள் அவருடைய கட்டுரையில் இதே தான் சொல்லுவார். அவர் வந்து பயணப்படியை எப்போதும் அவர் வந்து நினைத்து பார்த்ததே கிடையாது. குமரி மாவட்டத்துல வந்து ஒரு கிராமிய கலைஞருடைய முன்னேற்ற சங்கத்தினுடைய 25வது ஆண்டு விழா நடக்கும்போது அவருக்கு பயணப்படி சரியா கொடுக்க முடியல. என்ன செய்வது என்று கைபேசி கொடுக்கும்போது சிரித்துக் கொண்டே வெற்றிக்கிட்டார். உடனே ஊர்களில் போல அந்த இரவு நடக்கக்கூடிய கண்ணன் ஆட்டத்தை பார்த்துட்டு போட்டு வெயிட் பண்றாரு. மறுநாள் பேராசிரியர் முத்தையா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயணப்படியை கொடுத்த போது அவர் அப்படியே இதை கைலாசமூர்த்தியிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். இவர் தயங்கினார். அதை அப்புறம் வற்புறுத்தி வாங்கி கொண்டார். இன்னும் நேரம் கடந்து விட்டது. நமது அமல புஷ்பம் அவர்கள் இதே அவருடைய பயணப்படியை பற்றி வாங்காத அந்த ஒரு வலியுறுத்தி சொல்ல முடியாத அந்த ஒரு நிகழ்வை சொல்வார். அருட்படி பிரிட்டோ அவர்கள் பார்வையாளர்களையும் பங்கேற்க சொல்லக்கூடிய நான் முன்னாடி சொன்ன அந்த உத்தியை கையாண்டதை அவர் குறிப்பிடுவார். செவ்வியல் களத்துல வந்து அவர்களை வந்து ரசிகர்களாக தான் பார்க்கலாம். ஆனா இங்க வந்து இப்ப 5 பேர் கும்மி அடிச்சுட்டு இருக்காங்கன்னா அது 10, அந்த 5 பேர் கும்மி அடிப்பாங்க. அந்த பார்வையாளர்ல இருந்து அதுல பங்கு பெற்று 10 ஆகும், 5 10 ஆகும், அப்புறம் 15 ஆகும். இதே மாதிரிதான் செந்தி நம்முடைய கலையளிக்கப்படுகின்ற குமரி மாவட்ட ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய முகாம்கள்ல இதுதான் முன்னெடுத்து சென்றார். சாமி அடிக்கு எப்படி சாமி வருது அதே மாதிரிதான் அந்த பங்கேற்பாளர்களையும் பார்வையாளர்களையும் பங்கேற்பு வைக்கக்கூடிய அந்த ஒரு உத்தியை கைலாசமூர்த்தி கண்டார். ஆவுடையார் கோயிலுடைய நம்முடைய கலைஞர்களுடைய மாநில குழு உறுப்பினர் குணா அவர்கள் அவருடைய தொழிற்சங்க பணியை மிக ஆணித்தரமாக பதிவு செய்வார். தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய போராட்டம் உண்ணாவிரதம் எல்லாத்துலையும் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆள். அவருடைய PF பணத்தை போட்டு ஒரு தடவை இந்த போராட்டத்துக்குலாம் அவர் செலவு பண்ணாருக்காகவே அதற்கு வந்து 17B என்ற விதிக்குள்ள அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதை குணா குறிப்பிடுவார். பணியாளர்கள் மத்தியில வந்து அவர் வந்து மாவீரன் என்று அவரை எல்லாரும் பார்க்குது. மற்றவங்களுக்கு வந்து எளிமையானவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பணியாளர்கள் மத்தியில வந்து அவர் மாவீரன் என்று மதிக்கப்பட்டார். தமிழ்நாடோட அரசு பணியாளர்கள் சங்கத்துடைய விக்ரமசிங்கபுரத்தில் இந்த முகாம்ல வந்து டிஏவை மறுத்துட்டாரு. நீங்களே தொகுப்பூதியம் டெம்பரரியா தற்காலிகமாக நீங்க ஊதியம் பெறக்கூடியவங்க, உங்கள்கிட்ட இருந்து நான் எப்படி பயணப்படி வாங்க முடியும் என்று சொல்லி ஒரு காசு கூட டிஏ வாங்காமல் அவர் அதை மறுத்து விட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அழகுமுத்து பாண்டியன் அவருடைய கட்டுரையில் வந்து இதே பயணப்படியை அவர் ஒரு காலத்தில் எண்ணி பார்த்தது கிடையாது என்று சொல்லி அவர் ஆரம்பத்தில் காங்கிரஸ்காரராக இருந்ததால் தேசத்தை அவர் மிகவும் நேசித்தார் என்பதை சொல்வார். இன்னொன்னு அவர் சொல்லக்கூடியதுன்னா ஐயா, அவர் கைலாசமூர்த்தி அனைவரையும் அநேகமாக ஐயா தோழரும் கூட சொல்ல மாட்டார், ஐயா என்று சொல்வார்.
அதை சொல்வார். ஆரல் வாய்மொழி நம்முடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், குமரி மாவட்ட செயலாளர் எஸ்.முத்து அவர்கள் பூதப்பாண்டி ஜீவா பிறந்தம் பூதப்பாண்டி அந்த ஜீவா பிரச்சார விழாவிற்கு கைலாசமூர்த்தி அழைக்கும் போது சாப்பிடாமலே ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்தது. அந்த இதை ரொம்ப மனசு வருத்தத்தோடு அந்த கட்டுரையில் குறிப்பிடுவார். தெரியாது, சாயங்காலம் ஆன பிறகு காலையில இருந்தே சாப்பிடாம இருக்காரு அப்படிங்கிறது, அந்த இதை சொல்வாரு. அதே மாதிரி அவர் பூதப்பாண்டி கலை விழாவிலையும் கைலாசமூர்த்தி மேடையேறி மக்கள் இசைப்பாளர்கள் மூலமா மக்களை கவர்ந்ததை சொல்வார். தொடர் முடிச்சுக்கலாமா? இன்னும் அவருடைய கடைசியாக அவருடைய மருமகள் அன்சியா சிவராஜ் அவர்கள், அவங்க ஒரு கட்டுரை இருக்கும், அதை பற்றி குறிப்பிட்டு விடுகிறேன். அவர் பெண்களுக்கும் ஒயிலாட்டக்கலையை கற்பிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருந்தார். ஒரு பல்திறன் போட்டிக்கு அவருடைய மருமகளை அன்சியாவை கூட்டு போறாரு. அதுல சாதாரண ஒரு கவுன் பாளையங்கோட்டில் நடக்குது, கல்லூரியில இளைஞர்களுடைய பல்திறன் போட்டி. அதுல ஒரு சாதாரண ஒரு கவுன் அணிச்சுட்டு கவுனை மட்டும்தான் போட்டுட்டு அந்த பொண்ணு போகுது, அவருடைய மருமகா. அது ரொம்ப வெக்கப்பட்டு போய் நின்னோடனே இவரு அதை தேற்றி ஆசுவாசப்படுத்தி அதெல்லாம் பார்த்துக்கலான்னு அவரை ஊக்குவிச்சு கடைசியில போன பிறகு நூற்றுக்கணக்கான இவர் பங்கேற்ற அந்த ஒரு நிகழ்வில் அவருடைய மருமகளுக்கு முதல் பரிசு கிடைத்ததை இவர் ரொம்ப உச்சிமுகந்து பாராட்டுவார். அது மூலம் வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு அவர்கள் வாய்ப்பு வரும். ஆனால் பெண்ணாக இருக்கிறதால் செல்ல முடியவில்லை. ஆர்டிஓ முத்து அவர்களால் திருப்பி அதற்கு டெல்லியில் நடந்த ஒரு பெரிய நிகழ்வில் அந்த பொண்ணை அனுப்பி கொடுத்தது, கைலாசமூர்த்தி அனுப்பி கொடுத்தார் என்பதை அந்த மருமகள் குறிப்பிட்டார். கைலாசமூர்த்தியினுடைய பணி என்னன்னா, அவருக்கு பின்னாடி அனுசையா சொல்லுவாங்க, உடற்பயிற்சி கல்வி ஆசிரியர் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த ஒயிலாட்டத்தை கொஞ்சம் கற்றுக் கொடுமா அப்படின்னு இவங்கள்ட்ட கேட்பாங்க. அமிழரு தூத்துக்குடியினுடைய முதன்மை கல்வி அதிகாரி சுதந்திர தின விழால ஒயிலாட்டத்தை நடத்துங்கன்னு கேட்கிறாரு. இப்படி இவருடைய தாக்கத்தினால மக்களிடையே அது சிறப்பாக போய் செல்கிறது என்பதற்கு இதை விட வேற சான்று தேவையில்லை. அவருடைய மாணாக்கர்கள், அவருடைய மருமக்கள், அவர்கள் தான் அவருடைய கலையை தொடர்ந்து செய்வாங்க என்று நாம் ஆணித்தரமாக சொல்லலாம். அனுசூயா நான் ஓய மாட்டேன், இதை முன்னெடுத்து செல்வேன் என்று அவர் குறிப்பிடுவார். அவர் எல்லா இடங்களுக்கும் தன்னுடைய குழுவினரை கூட்டு செல்லும் போது தந்தை மாதிரி போவார் என்பது ஒரு நம்முடைய தமிழ்நாடு போக்குவரத்து கழக நிர்வாகி அவருடைய ஒரு கட்டுரையில் ஆறுமுகன் நினைக்கிறேன், அவர் ஒரு கட்டுரையில சொல்வாரு, அந்த பையன் பஸ்ல நாகூர்ல இருந்து போகக்கூடிய பஸ்ல வாந்தி பண்ணிடுவான். அந்த வாந்தி பண்ண உடனே நம்ம கூட நம்ம பிள்ளைகள் வாந்தி பண்ணா பஸ்ல சொல்லுவோம், அவனா பணம் கொடுத்தா நீங்க கிளீன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், திட்டுவோம், எல்லாம் செய்வோம். அவர் அந்த பையனை மடியில கிடத்தி ஆசுவாசப்படுத்தி பஸ் நின்னோடனே வெளியில் கிடந்த வாழமட்டை இந்த மாதிரி எடுத்து அந்த வாந்தியை புறம் ஒதுக்கி தட்டு இந்த பையனுக்கு அப்புறம் டீ பிஸ்கட் வாங்கி கூட்டு போனதை நேரடியாக பார்த்திருந்த நம்முடைய தொழிற்சங்க ஏஐடிசியினுடைய அந்த நிர்வாகி அவருடைய கேட் மீட்டிங்லாம் கைலாசமூர்த்தி அப்புறம் கூப்பிட ஆரம்பிச்சார். அதை குறிப்பிடுவார். இன்னும் 1-2 கட்டுரைகள் விடுபட்டிருக்கலாம், நேரம் ஆகிவிட்டது. கைலாசமூர்த்தியினுடைய பணி கண்டிப்பாக அவர் ஒரு மக்கள், அவர் தமிழக அரசு மாவட்ட ரீதியாக அவருக்கு பரிசு, அவர் சங்கரநாராயணன் சொல்வார், மாவட்ட வழி அவருக்கு பதவி கிடைத்தது. அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு பதவி கொடுத்தது. ஆனால் இதை அனைத்தும் தாண்டி அவர் மக்கள் மாமணியாக பரிணமிக்கிறார் என்று சொல்வார். அதைத்தான் நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லி, அவர் ஒரு மக்கள் கலைஞன், ஒரு தமிழகத்தின் மத்தும் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். அவரையுடைய பாதையில் நம்முடைய பயணம் மீண்டும் தொடர வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.